ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு பழைய வீடுங்க. இது வடக்கு கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. சாய்பாபா காலனியில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிறவங்க, அளவான சின்ன பிட்டு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நிச்சயமாக இந்த இடமும் சரி இந்த வீடும் சரி ஷூட் ஆகுங்க. உடனே வீடு கட்டி குடியேறலைனாலும் லைவில் ஒரு வாடகை வந்துட்டு இருக்கு 27,000 ரூபாய். இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்க முடியும். எடுத்து சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் பண்ணிட்டு ஒரு பெயிண்ட் அடித்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். பில்டிங்கில் பெருசாக எந்த கிராக்கும் இல்லை. பில்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு விலை இல்லாமல் இடத்துக்கு மட்டுமே விலை போட்டு கேட்டிருக்கிறாங்க அமௌண்ட்டு. சாய்பாபா காலனியில் என்ன ரேட்டு போகுதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. கார்னர் சைட்டு 30 அடியாகவும் 20 அடியாகவும் அமைஞ்சிருக்கிறது தனி ப்ளஸ்ஸு. சாய்பாபா காலனிக்குள்ள இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்துங்க. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது ஒரு 18 வருஷம் பழமையான வீடுங்க. கீழே 2 கடை இருக்குங்க. மேலே ஒரு வீடு, பின்பக்கம் ஒரு வீடும் இருக்கு. கிழக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. வீடு அமைஞ்சிருக்கிற வீதி, இது ஒரு வீதிங்க. இது ஒரு கார்னர் சைட்டு, வடக்கு கிழக்கு கார்னருங்க. வடக்கு பக்கம் உள்ள ரோடு 30 அடியாகவும், அதே சமயம் கிழக்கு பக்கம் உள்ள ரோடு 20 அடியாகவும் அமைஞ்சிருக்குங்க. இதில் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனுங்க. இதுவும் வாடகைக்கு தான் இருக்குது. இதுல 7,000 ரூபாய் வாடகை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குங்க. அதுக்கு 10,000 ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்குங்க. இதில் 2 கடையும் இருக்கு. அது ஒவ்வொரு கடையும் 7,000 ஒன்று 6,000 ஒன்று வாடகை வந்துட்டு இருக்குங்க. நல்ல கார்னர் பில்டிங்கு. நல்ல விஐபி ஏரியாங்க. பக்கத்தில் கம்பெனிகளும் வீடுகளும் லைன் வீடுகள் அது மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா. என்எஸ்ஆர் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 19 வருஷம் ஆயிருக்குங்க. முழுக்க ஆற்று மணல்லே கட்டின வீடு. இத்தனை வருஷத்தில் இந்த வீட்டில் இது வரைக்கும் எந்த கிராக்குமே இல்லை. அதை நீங்கள் பில்டிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு 27,000 ரூபாய் லைவில் வாடகை வந்துட்டுருக்குங்க. இது ஒரு கார்னர் சைட்டு தான். வீட்டுக்கு விலை இல்லாமல் இடத்துக்கு மட்டுமே விலை போட்டு பார்ட்டிக்காரங்க ரேட்டு கேட்டிருக்காங்கங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் 39 அடியாகவும், அதே கிழக்கு பக்கம் 31 அடியாகவும் அமைஞ்சிருக்கு. இடத்தோட அளவு மொத்தமாக 2.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கீழே மேலே முழுவதுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான கார்ப்பரேஷன் லிமிட்லேயே வந்திருக்கு. சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இது அமைஞ்சிருக்கு. ரோட்டோட அளவுகளும் வந்து பார்த்திங்கன்னா 20 அடியாகவும் 30 அடியாகவும் அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. ஃப்ரண்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீடு கட்டும்போது வீடு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே வருங்க. இடத்துக்கு மட்டுமே நம்ம வேலை போட்டு எடுத்துக்கிறதுனால பில்டிங்க்கு விலை இல்லை. நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனோடு அமைஞ்சிருக்குங்க. 2 கடை இருக்குங்க. மாடியில் ஒரு 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் இல்லை. நல்ல கார்னர் சைட்டுங்கிறதுனால முழுவதுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வருஷ பில்டிங்க்குங்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்குள்ள மாடலுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் பழமையாக இருக்கே தவிர இதை இந்த கண்டிஷன்லேயே எடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறவும் முடியும். வாடகையோடு வர்றதுனால தேவைப்படும் போது எடுத்து தட்டிட்டு வீடு கட்டுறதுனால நம்ம கட்டிக்கலாம். இந்த வீட்டுக்காக இந்த வீட்டுக்காரங்க ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சற்று விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.